அன்புக்குரிய உறவுகளுக்கு வருகின்ற 2026 பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் நான் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவதை மக்களாகிய நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதனுடைய காரணம் என்ன என்பதை வரக்கூடிய சின்னம் ஒதுக்கிய பிறகு, எனக்கான சின்னம் ஒதுக்கிய பிறகு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமையில் இருக்கிற பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் உள்ள மக்கள் ஆழமாக சிந்திக்கக்கூடியவர்கள். இதுவரைக்கும் எத்தனையோ பேருக்கு வாக்களித்திருப்பீர்கள். அதாவது அதிமுக திமுக என மாறி மாறி என்ன செஞ்சுருக்காங்க, இந்த தொகுதியில் வாக்கு செலுத்தி சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு வந்திருப்பீங்க. இப்போது இந்த களம் மக்களுக்கான களமாக நான் பார்க்குறேன். இந்த தொகுதியில் நான் நிற்கிறேன். அதனால் மக்கள் நீங்கள் என்ன செய்யுங்க, எனக்கான ஒரு வாய்ப்பை ஒரு தடவை கொடுங்க. நிச்சயமாக உங்களோட இடத்துல நான் உங்கள் வீட்டுக்கு, உங்களுடைய பகுதிகளுக்கு நானாக முன் என்ன செய்வேன், உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஆழமாக நானும் எடுத்து வச்சிருக்கிறேன். அதை நான் எனக்கு சின்னம் ஒதுக்கிய பிறகு நானே உங்களுடைய பகுதியில் என்ன தேவை இருக்குங்கிறத நானே உங்களுக்கு என்ன செய்வேன், பிரச்சார வழியாக உங்களுக்கு நான் சொல்லுவேன். அதே சமயத்தில் நீங்களும் என்ன செய்யுங்க, உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதையெல்லாம் என்ன செய்யுங்க, நீங்கள் தயார் செஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. நான் வெற்றி பெற்றால் நான் வாக்குறுதி கொடுக்க போகிறதில்ல. வெற்றி பெற்றால் நீங்களே சொல்லுவீங்க, தம்பியை நம்ம இந்த தடவை தேர்வு செஞ்சதுனால நம்முடைய அடிப்படை தேவைகளை சட்டமன்றத்தில் பேசி அதுக்கான திட்டமிடலோடு செயல்பட்டார்னு உங்கள் வாயாலே சொல்லக்கூடிய அளவுக்கு நான் நடந்து கொள்வேன் என்பதை இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு நான் தெரிவிக்கின்றேன். நமக்கான சின்னம் வந்த பிறகு நான் ஏன் இந்த சட்டமன்ற தொகுதியை தேர்வு செஞ்சேன், இந்த அரசியல் களத்துக்கு தனிச்சையாக போட்டியிட வேண்டிய காரணம் என்ன என்பதையும் முழு காணொளியாக உங்களுக்கு விவரம் சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். நன்றி.